தக் லைஃப் மூவிக்கான வழக்கு தமிழ்ல இருந்து தான் கன்னடம் தோன்றி இருக்குன்னு சொல்லிட்டு கமல் சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? தமிழ்ல இருந்து தான் கன்னடம் தோன்றுச்சா? ஆமா, தமிழ்ல இருந்துதான் கன்னடம், மலையாளம் இப்படி பல மொழிகள் தோன்றிய வரலாறு இங்க பல ஆண்டுகளா நம்ம பேசிட்டு இருக்கோம். திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரலாறு என்று தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கு. 2000 ஆண்டுகள் பழமையான மொழி கன்னடம் அப்படின்னு அவங்க வந்துட்டு பெருமையா சொல்லுவாங்க. கன்னட முதலமைச்சர் சித்தராமையா சொல்லியிருக்காரு, 2000 ஆண்டுகள் பழமையான மொழி எங்களோட மொழி, இதை பத்தின பெரிய அளவுல புரிதல் வந்துட்டு கமல்ஹாசன் அவர்களுக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மாநிலத்தின் முதலமைச்சரே 2000 ஆண்டுன்னு தான் சொல்றாரு. ஆனா தமிழர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கணத்தோடு எழுதப்பட்ட ஒரு மொழி தமிழ் மொழி அப்படின்னு நாம நம்ம பெருமையா நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா பாருங்க, இலக்கணம்னா என்னன்னா, இன்னைக்கு ஒரு பேப்பர்ல இலக்கண நடையோடு எழுதக்கூடிய மொழி தான் இலக்கண மொழின்னு சொல்லுவாங்க. அப்பனா ஒரு மொழி தோன்றி இருக்கணும், அது பேச ஆரம்பிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் அது எழுத்து நடையில வரணும், எழுத்து நடையில வந்ததுக்கு அப்புறம் தான் அது இலக்கண நடையில போகணும். இப்படி ஒரு ஃபார்மேஷன் இருக்கு. இப்படிலாம் தோன்றதுக்கு பிறகு இலக்கண மொழியில வந்ததுக்கு அப்புறமே 3000 ஆண்டுகள் ஆச்சுன்னு நம்ம தமிழோட பெருமை பேசுறோம். ஆனா அப்ப நம்ம எப்ப தமிழை பேசியிருப்போம்? அதுக்கு முன்னாடி எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகினா கூட இருந்திருக்கலாம். ஆனா அதை நம்ம பெருசா சொல்லிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட நேரத்துல தமிழுடைய பெருமையை நம்ம பேசுறதுல பெரிய விஷயமே இல்லை. இது பல மொழியியல் நிபுணர்கள் இதை பத்தி சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு சிலரால இது ஏத்துக்க முடியலனாலும் கூட தங்கள் மொழியை விட்டுடக்கூடாதுன்றதுக்காக அவங்க இந்த விஷயத்த பண்றாங்க. அப்படி இருந்தாலுமே கூட கமல் இந்த நோக்கத்துல இதை பேசினாரா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா கிடையாது. அங்க சிவராஜ்குமார் அவர் இருந்தாரு, நம்ம பார்த்திருப்போம். அவர் கர்நாடகால இருந்து வந்ததால நாங்க தமிழ் மொழியில இருக்கோம், தமிழ் மொழியிலிருந்து வந்த இந்த கன்னட மொழியில நீங்க பேசுறதால நீங்களும் நானும் ஒரு குடும்பம் அப்படின்னு அவர் அதை குறிப்பிட்டு சொன்னாரு. சோ இதை ஏத்துக்க முடியாத ஒரு சிலர் இதை தவறான முறையில பண்றத நம்ம பார்க்க முடியுது. சோ கமல் பேசுனதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். கமல் இப்போ ரீசெண்டா எம்பி ஆக போறதா அறிக்கை விட்டுறாங்க. அதுவும் இல்லாம இது ஒருவேளை பிஜேபியின் சதியா இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ற கமல் அவர்கள் ஒரு பெரிய நடிகர் அப்படின்ற ஒரு பிம்பத்துக்குள்ள மட்டும் அவர் நாம அடைக்கிட முடியாது. அவர் டக்குன்னு பார்த்தோன்னா கதை எழுத போவாரு, டக்குன்னு ப்ரொடியூசரா மாறுவாரு, டக்குன்னு ஒரு டெக்னீஷியனா இருப்பாரு. இப்படி பல விஷயத்துல பல பரிணாமத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகரா இந்தியாவிலே இருக்கிறாருன்னா அது நம்ம நிச்சயமா கமல்ஹாசன் அவர்கள் சொல்லலாம். அதனாலதான் அவரை நம்ம உலக நாயகன் அப்படின்னு சொல்ல முடியுது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆக்டர் இன்னைக்கு அரசியலுக்குள்ள வராரு அப்படின்றத ஒரு சிலரால ஏத்துக்க முடியல. இதே கமல் அவர்கள் ஒரு பிஜேபி கவர்மெண்ட் கீழே அவர் எம்பி ஆகியிருந்தாருன்னா அவர் ஏத்துக்க போறாங்க. காரணம் என்னன்னா, இவர் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியா போயிட்டு நாளைக்கு நாடாளுமன்றத்துல பேசும்பொழுது அப்ப நல்லா தெரியுது இவர் முழுக்க முழுக்க பாஜகவை எதிர்த்து தான் பேச போறாரு அப்படின்னு. அப்ப பாஜகவை எதிர்த்து நீங்க பேச போறீங்க, நாங்க ஏன் உங்களுக்கு ஆதரவு தரணும்? அப்ப இப்பல இருந்தே உன்னை முடக்கதானே நாம பார்க்கணும். உன்னுக்கான இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்த வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கமலை முடுக்கிறதுக்கு பாஜக பிளான் பண்ணுவாங்க. சோ அதுக்கான ஒரு நேரமா தான் இது பார்க்க முடியுது. கர்நாடகா விசஸ் தமிழ் சினிமா இப்ப பாத்தீங்கன்னா சென்னையிலயும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி ரெட் ஜெயிண்ட்டை கேட்காம எந்த மூவியுமே ரிலீஸ் பண்ண முடியாது. இப்போ ஒருவேளை கர்நாடகா இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அங்க போயிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுனால இவ்வளவு பெரிய சர்ச்சைக்கு உள்ளாக்குறாங்க. இப்ப கர்நாடகால இருக்கவங்க நாளைக்கு ஏதோ ஒரு KGF 3யோ இல்ல வேற ஏதாவது ஒரு படத்தையோ தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ற மாதிரினா இங்க இருக்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆப்படிக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ரெட் ஜெயண்ட்ன்றது நம்ம அவங்களுடைய கட்டமைப்பு பத்தி நம்ம பேச தேவையில்ல. ஆனா இருந்தாலுமே கூட இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய நிறுவனமா செயல்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சியில இருக்காரு. சோ அவருக்கு ஒண்ணுன்னா அவங்க கை கொடுத்துதானே ஆகணும். விக்ரம் என்ற ஒரு படம் பெரிய அளவுல பிரம்மாண்டமா உருவானது. ஆனாலுமே கூட அந்த படம் பொருளாதார ரீதியா பெரிய அளவுல போய் சேர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ரெட் ஜெயண்ட். இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆக வேணும். இன்னைக்கு விக்ரமுடைய அந்த மார்க்கெட் இவ்வளவு பெருசா உயர்ந்திருக்கிறதுக்கு காரணமும் ரெட் ஜெயண்டா தான் இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட கர்நாடகா சினிமா தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெரிய அளவுல ஓடி இருக்கு, பெரிய அளவுல பேர் பெற்றிருக்கு. நம்ம குறிப்பா அந்த யாஷோட அந்த KGF பார்க்கலாம், அப்புறம் காந்தாரா பார்க்கலாம். இப்படி பல படங்கள் தமிழ்நாட்டுல பேசப்பட்டதாலதான் அந்த படங்கள் பெரிய அளவுல ஓடுனது. இது நிச்சயமா அவங்க ஏத்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது
கர்நாடகால தமிழ் சினிமாவை நீங்க வந்து ஓட விட மாட்டீங்கன்னா, அது எங்க உலகநாயகன் படத்தை ஓட விட மாட்டீங்கன்னா, நாங்க அதை பண்ண என்ன தப்பு அப்படின்னு தானே இங்க இருக்கக்கூடிய ஒரு பார்வையா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு இந்த தென்னிந்திய சினிமால இருக்கக்கூடிய அந்த சங்கங்களே வந்து அறிக்கையை வெளியிட்டுட்டாங்க. உலகநாயகன் வந்து ஏதோ ஒரு சாதாரண ஆக்டரா நினைச்சிடாதீங்க, அவருடைய பிம்பம் இவ்வளவு பெருசு, ஸோ அவரை வந்து பகைச்சிக்காதீங்கன்னு இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கமலுக்காக வந்துட்டு தமிழ் சினிமா, தமிழ்நாடு எப்பவுமே துணை நிற்கும்னு சொல்லலாம். கர்நாடகால பாத்தீங்கன்னா கமல் சாரோட போட்டோவை தரையில போட்டோம், அதை காலால மிதிச்சோம், செருப்பால தாக்கியும் பல வன்மத்தை குவிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே போனா என்ன ஆகுது? இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அறிவற்றவர்களா கர்நாடக சினிமா பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அப்படின்ற ஒரு பிம்பம் தான் இருக்கு. காரணம் என்னன்னா, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பான அந்த காவேரி பிரச்சனையை நாம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது கூட கர்நாடகாவுக்கு ஒண்ணுன்னா தமிழ் சினிமா வந்துட்டு துணை நின்று இருக்கு. குறிப்பா தமிழ் சினிமா நடிகர்கள் இருந்திருக்காங்க. வீரப்பன் வந்து அங்க கர்நாடகா சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய ராஜ்குமார் அவர்களை கடத்திட்டு போறாரு. கடத்திட்டு போயிட்டு அவர் வந்துட்டு அவருடைய கட்டமைப்பெல்லாம் வச்சிட்டு இருந்தாரு, அவருடைய பாதுகாப்புல. அப்போ வந்து தமிழ் சினிமால இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் வந்து வீரப்பனுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. நீங்க வந்து அவர் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு, உங்களுடைய உரிமைக்காக போராடணும்னா நீங்க வேற யாரை வேணா நீங்க வந்துட்டு கடத்திட்டு போயிருக்கலாம், எதுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாரை கடத்திட்டு போறீங்கன்னு எல்லா நடிகர்களும் குரல் கொடுக்குறாங்க. அந்த நடிகர்கள் வரிசையில முதல் ஆளா நின்று பேசினது கமல்ஹாசன் அவர்கள். இப்படி தமிழ் சினிமால இருக்கக்கூடிய நடிகர்கள் அனைவருமே கர்நாடகா சினிமாக்காக குரல் கொடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க நினைச்சு பார்க்கணும். இப்படிப்பட்ட நேரங்கள்ல வந்து கர்நாடகாவுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு குரல் கொடுத்திருக்காங்க. ஏங்க, கர்நாடகால இருந்து வந்த ஒரு சிவாஜி ராவை இன்னைக்கு தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாரா ஆக்கி இந்தியாவில் உலகம் முழுக்க ரஜினிகாந்த் என்று ஒரு பேர் வந்ததுக்கு காரணம் இது தமிழ்நாடு தானே, தமிழ்நாடு ரசிகர்கள் தானே. அப்படி இருக்கும்போது கர்நாடகா மக்களையும் கர்நாடகா ரசிகர்களையும் கர்நாடகால இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களையும் தமிழ்நாடு வந்து என்னைக்கும் எதிரியா நினைச்சதில்லை. ஒருவேளை அவங்க ஆக்கிட கூடாது, ஆக்கினா அது உங்களுக்கு தான் பின்விளைவு கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்ப கண்டிப்பா வந்து ஜூன் 5 வந்து படம் கர்நாடகால ரிலீஸ் ஆயிடும் சொல்றீங்க? ரிலீஸ் ஆகிடும். ஆனா பெரிய வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலைக்கு பிறகுதான் ரிலீஸ் ஆகுன்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போதும் கூட அவர் சிவராஜ்குமார் அவர்கள் வந்து இவருக்கு ஆதரவா தான் சொல்லியிருக்காரு. ஸோ கமல் சார் வந்து அந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவ்ல அவர் பேசல, அவர் நார்மலா தான் பேசினாரு. காரணம் என்னன்னா, ராஜ்குமார் அவர்கள் சொன்ன பாத்தியா, அவர் வந்து கமலும் அவரும் வந்து நாங்க 2 பேரும் உடன்பிறவா அண்ணன் தம்பிகள் அப்படின்னு வந்து அந்த காலத்துல சொல்லிப்பாங்க. அப்படி இருக்கும்போது சிவராஜ் குமார்கள் அவர்கிட்ட, புனித் ராஜ்குமார் அவர்கிட்ட, இவங்க 2 பேரும் என்னுடைய ஒரு குழந்தைகள், என்னுடைய தம்பிகள்ன்ற மாதிரி தான் கமல் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ஒரு குடும்பமா இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கமல் வந்து அவர் சிவராஜ்குமார் அவருக்காக பேசினதை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து இவங்க இந்த மாதிரி தப்பான புரிதலோடு இருக்கிறது நம்ம தவறாதான் பார்க்க முடியுது. ரொம்ப நன்றி சதீஷ். கேட்ட கேள்விக்கெல்லாம் தெளிவான பதில் அமைத்ததுக்கு நன்றிகள். நன்றி.